கிட்டத்தட்ட 277 முகாம்கள் நாம் நடத்திருக்கோம். அத்தனை முகாம்லையுமே கூட தனியாக நம்ம தொழிலாளர் நலன் துறை சார்பில் உங்களுக்காக ஒரு மேஜையை காதிருத்து வந்த மனுகளுக்கெல்லாம் உடனடியாக அரசாணை 45 நாளுகள் இருந்தாலும் கூட சிறப்பு முறையில் வந்த அத்தனை பிட்டிஷன்ஸ்களுக்கு கூட நடவடிக்கை எடுத்திருக்கிறது மிக மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது மட்டும் இல்லை, இன்னொரு சிறப்பான ஒரு திட்டம் நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற ஒரு சிறப்பான திட்டம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டின்படி மதுரை மாவட்டத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமை கூட நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற ஒரு சிறப்பான ஒரு மருத்துவ திட்டம் நாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த திட்டத்தில் கூட பெரும்பாலும் பயனாளிகள் நம்முடைய தொழிலாளர் துறை சார்ந்த நபர்கள் தான் சார். அவர்களுக்கு கூட ஆக்டிவாக நம்முடைய அஃபீஷியல்ஸ் மூலமாக நான் மொபிலைஸ் பண்ணி அவர்களுக்கு அந்த திட்டத்துடைய பயன் எடுக்கிறதுக்கு நான் முயற்சிகள் எல்லாமே எடுத்துட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கட்டுமான தொழிலாளர்களுக்காக அவர்களுக்கு வீடு வசதி ஏற்படுத்துறதுக்காக மதுரை மாவட்டம் பொறுத்தவரை 667 வீடுகள் நம்முடைய துறை சார்பில் வந்துட்டு நம்முடைய தொழிலாளர்களுக்கு நாம் கட்டி கொடுத்திருக்கோம். இது மட்டும் இல்லாமல் பிஎல்சி திட்டத்தின் கீழே கூட 84 வீடுகள் வந்துட்டு நம்ம தொழிலாளர்களுக்காக கட்டி கொடுத்திருக்கோம். இப்போ முன்னால் இந்த ஆய்வுக் கூட்டத்துக்கு வருவதற்கு முன்னாடி கூட மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்களுக்கு பெண்கள் மற்றும் திருநங்கைகள் கூட ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்தாங்க. அவர்களுக்கு ஆட்டோ ஓட்டுநருக்கு மானியம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இன்னும் அதிகமான அளவில் மதுரை மாவட்டத்தில் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்களுக்கு கொடுத்தாங்க. உடனடியாக மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் நேரடியாக எனக்கு இந்த மனுகளுக்கு எல்லாமே விரிவான ஒரு நடவடிக்கை நீங்கள் எடுக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை எனக்கு கூறியிருக்காங்க. கண்டிப்பாக சார், விரைந்து ஒரு 15 நாளுக்குள்ளாரே எத்தனை நபர்களுக்கு கூட ஆட்டோ வழங்குறதுக்கு எல்லா விதமான நடவடிக்கைகள் மாவட்ட நிர்வாகம் எடுக்கும் என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் மரியாதைக்குரிய அமைச்சருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.